வாங்க இனிப்பு அவல் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கப்பு அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. அவல் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கடாயில் அரை கப்பு வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுப்பட்டுருச்சு, எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் இப்போது பாதாம் 5 முந்திரி 5 போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. லைட்டாக வறுப்பட்டால் போதும், எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலையை தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை கப்பு தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரையை நல்லா அந்த தண்ணியில் கரைய வச்சுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு, பாகு பகுத்து வந்துருச்சுங்க. இப்போது அதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. மீதம் இருக்கிற எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அவல் வேர்க்கடலை பால்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. For watching, like and subscribe.